அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக வீடியோ போட்டிருக்கோம் நெறைய. இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள் சார்பாக இங்க ஒரு ஒரு மாணவனா தான் நான் இந்த ஒரு கோரிக்கைய வந்து நம்முடைய டிஎன்பிசி தேர்வாணையத்துக்கும், நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோரிக்கைய வந்து முன்வைக்கிறோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இது கடந்த 1 ஆண்டுகளாக வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கையா தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 முக்கியமான கோரிக்கைகள பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது ஒரு டிஎன்பிசி தேர்வுன்றது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா கல்லூரி படிப்ப முடிச்சுட்டு, ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, பல்வேறு மாணவருடைய ஒரு கோரிக்கையா, வேலை இல்லாத மாணவர், வேலை கிடைக்காத மாணவருடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா எது இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது டிஎன்பிசி தேர்வு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே. அந்த அளவுக்கு நம்பிக்கைய தந்து கொண்டிருந்த ஒரு தேர்வாணையமா தான் அந்த டிஎன்பிசி தேர்வாணையம் வந்து செயல்பட்டுச்சு. ஓகேவா? கொரோனாக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வர வர வந்து அந்த தேர்வாணையத்தின் மீதான நம்பிக்கை மாணவர்களிடையே வந்து குறைஞ்சிட்டு வருது. ஓகேவா? அதுக்கான காரணங்கள் என்னத்தையும் நம்ம வந்து சொல்ல போறோம். ஓகேவா? அதாவது கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு பின்னாடி எடுத்து நம்ம சொல்லலாம். 2021க்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 20,00,000 பேர் வந்து அந்த தேர்வு எழுதினாங்க. ஓகேவா? ஆனா இப்ப கடந்த கடந்த குரூப் 4 தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 17,00,000 பேர், 14,00,000 பேர் தான் எக்ஸாமே எழுதினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,00,000. ஒவ்வொரு ஆண்டும் வந்து மாணவருடைய எண்ணிக்கை அதிகரிக்குமே தவிர குறையாது. அப்ப அந்த குறைவை நோக்கி, அதாவது நெகட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பிக்கை மாணவருடைய வராம இருந்திருக்கலாம். ஓகேவா? அதுக்கு பல தரப்புல பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும், கடந்த குரூப் 4 தேர்வு வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்திய வந்து மாணவரிடையே ஏற்பட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ். ஓகேவா? ஸோ தமிழ்னா தமிழ் மட்டும் நம்ம சொல்ல போறது கிடையாது. ஜென்ரல் இங்கிலீஷ் மாணவர்களும் இதில பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னும்போது அதில 100 கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்குண்டான சிலபஸும் குடுத்திருந்தாங்க. அந்த சிலபஸ நோக்கி தான் மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கேட்கிற மாரி தான் வந்து படிச்சுட்டு போணும். ஓகேவா? அது பல்வேறு காலகட்டங்கள்ல படிச்சது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய சமச்சீர் புக் படிக்கிறேன்னாங்க. அதையும் படிச்சோம். அதுக்கப்புறம் புதிய சமச்சீர் புக் சேர்த்து படிக்கணும். அதையும் படிச்சோம். சரி, புதிய புக் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் இதில மட்டும் தான் கொஸ்டின் கேட்பான்னு பார்த்தா, இல்ல நாங்க பழசுலருந்தும் கொஸ்டின் கேட்போம். சரி, ஓகே, அதையும் படிச்சோம். அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர். அதுலயும் நம்ம வந்து பார்த்தோன்னா, கொஸ்டின் கேட்போம்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதையும் படிச்சோம். அதுக்கப்புறம் பழைய சிறப்பு தமிழ் பத்திலா அட்வான்ஸ் நியூ, அட்வான்ஸ் ஓல்ட் அப்படின்ற மாரி அந்த பழைய சமச்சீர், அதாவது சிறப்பு தமிழ் வந்துமே கொஸ்டின் கேட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, மாணவர்கள் வந்து தனக்குள்ள ஓகே, 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 அடுத்து பார்த்தோன்னா அடுத்த தேர்வு, அடுத்த தேர்வு, அடுத்த தேர்வுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு. இத மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற மனநிலையோட தேர்வுக்கு வந்தங்க. இதுக்கப்புறம் நான் எதடா படிக்கணும்? எத படிச்சா என்னால வேலைக்கு போ முடியும்? அப்படின்ற மனநிலைக்கு இப்ப தள்ளப்பட்டுருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்ன ஒரு சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிக்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கும். அதுவும் தமிழ் அப்படின்னாலே அந்த தமிழ்ன்ற வார்த்தையை கேட்டாலே இனிக்குன்னு சொல்லுவாங்க. இப்பலாம் ஏன்டா தமிழ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் எல்லா மாணவர்களும் இருக்காங்க. கரெக்டாப்பா? ஓகேவா? அதாவது தமிழும் பிடிக்கல. ஓகேவா? தமிழ பார்க்கவும் தமிழ் பேசவே பிடிக்கலன்ற அளவுக்கு அதுவும் அந்த 100 கொஸ்டின். ஓகேவா? ஏன் அத முக்கியமா நம்ம சொல்றோம் அப்படின்னா, கடந்த தேர்வுகள்லாம் ஒரு 2, 3 கால்ஃபருக்கு முன்னாடிலாம் வந்து தமிழ்ல 100க்கு 96 கன்ஃபார்ம். நானே வந்து நம்ம சேனல்ல வந்து 4, 5 வீடியோ போட்டிருக்கேன். 100க்கு 96 எடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த எக்ஸாம் வந்து அந்த மாரி எந்த வீடியோவும் போடல. போட முடியல. ஓகேங்களா? ஏன்னா அந்த கேள்விகள் அப்படிதான் கேட்டுருக்காங்க. அந்த நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஓகே. அதுக்கு மாணவர்கள் தான் காரணமான்னு கேட்டீங்க அப்படின்னா, 100% இல்ல. அதான் உண்மையான விஷயம். ஓகேவா? கடந்த தேர்வுல வந்து கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படிதான். ஓகேவா? ஏன்னா அந்த புது புக்கும், பழைய புக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸே அதுதான். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறத படிக்கக்குண்டான நேரம் தான் இருக்குமே தவிர, தேடி தேடி படிக்கணும் எவ்வளோ போய் தேடி படிப்பாங்க? ஒரு 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு ஐஏஎஸ் கலெக்டருக்கு என்னென்ன படிக்கணுமோ அந்த நோட்ஸ் தான் தேடி படிக்கணும். அந்த அளவுக்கு நாங்க கொஸ்டின் தரத்தை உயர்த்துறோம் அப்படின்னா, கொஸ்டின் தரத்தை உயர்த்தினா அதுக்கேத்த மாரி சேலரிய தரப்போறாங்க. அதே குரூப் 4க்கு 20,000 அதே 20,000 தான். நான் யுபிஎஸ்சி லெவல்ல வந்து கொஸ்டின்ஸ வந்து இன்கிரீஸ் பண்றேன். அப்ப யுபிஎஸ்சி லெவல் எவ்வளோ மார்க் தரேன் அந்த கேட்க போறாங்க. கிடையாது. ஓகேவா? ஸோ அப்ப என்ன அப்படின்னா, இந்த மாரி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாயிட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கிட்டே போயிட்டாங்க. கடந்த குரூப் 4 தேர்வுலாம். ஓகேவா? அதையும் தாண்டி ஏதோ ஒரு நம்பிக்கையில, கண்டிப்பா இந்த முறை நாம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த வாட்டி தேர்வு அணுகணும் அப்படின்ற எண்ணத்தோட பல்வேறு மாணவர்கள் பல்வேறு கனவுகளோட படிச்சுட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த புதிதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாணவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த 2 கோரிக்கையை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு முன்னாடி முன்வைக்கிறோம். ஓகேவா? அது என்ன கோரிக்கை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முதல் கோரிக்கையாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து அந்த குரூப் 4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஒரு அரசு துறைக்கு நம்ம போனோம் அப்படின்னா என்ட்ரி லெவல் அந்த எக்ஸாம் தான் நம்ம போக முடியும். அப்படின்னும் போது ஒரு 4000 2000 வேகன்சின் போது அதை டைப்பிஸ்ட் தனியாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, அப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டி, அப்புறம் வந்து இடஒதுக்கீடு, அப்புறம் உள்ஒதுக்கீடுலாம் பிரிஞ்சு வரும்போது அவங்க எவ்வளோதான் அந்த மார்க் எடுத்தாலுமே ஒரு நம்பிக்கை ஒரு 10,000 போஸ்ட் அப்படின்னும் போது வரக்கூடிய நம்பிக்கை ஒரு 5,000 போஸ்ட்னும் போது அந்த வேகன்சியை பார்க்கும்போதே பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிடறாங்க என்னதான் நம்பிக்கையோடு படித்தாலுமே. ஸோ அப்போ அந்த வேகன்சி ஆனது ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஒரு 10,000 வேகன்சிக்கு மேலே ஒரு 15,000 வேகன்சியாக இருக்கும் பட்சத்தில் ஓகேவா? ஸோ அது சாத்தியம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னாலுமே சாத்தியமாக்கக்கூடிய கூறுகள் இருக்குன்றதுனால தான் நம்ம இதை சொல்கிறோம். இதுக்கு முன்னாடியும் 12,000 வேகன்சி 13,000 வேகன்சிலாம் டிஎன்பிசியில் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் நடத்துறதுனால இந்த ஒரு கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைக்கிறோம். சரியா? ஒரு 10,000 வேகன்சி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகே, எதிர்பார்க்குறது அதே தான், ஒரு உத்வேகத்தோட படிக்க வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து 2வது கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. வேகன்சி அதே இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ நாங்கள் முட்டி மோதி வந்துடும். ஓகேவா? அதுக்கு முன்னே படிக்கும் போதெல்லாம் எங்கே படிக்கணும்னு தெரியும். ஓகேவா? எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரும்போது மேக்சிமம் தப்பு நம்ம மேலே தான்றதை சாக்ரிஃபை பண்ணிடுவோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். நம்ம மேலே தான் தப்பு, நாம தான் ஒழுங்காக படிக்கல, இதை நான் படிக்காமல் போயிட்டேடா, இதை விட்டுட்டேடா, அச்சுச்சு நான் மாற்றி போட்டேனே, ஐயோ பி போகிறது சி போட்டேன், அப்படி தான் புலம்பிட்டு வருவாங்க. ஆனால் போன வாட்டி வந்து எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்தவங்க இந்த கொஸ்டின் நீ பார்த்துருக்கியா, இந்த கொஸ்டின் நான் பார்க்கவில்லையே, இது எங்கேருந்து கேட்டாங்க, இந்த ஒரு மனநிலையோட தான் எல்லாருமே எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா எங்கேருந்து கேள்வி எடுக்கிறீங்க, ஓகேவா? அந்த ஒரு தகவல் இல்லை அப்படின்னா எதுலேருந்து வினாக்களை கேட்க போறீங்க. இது மூலம் பழைய சமச்சீர் புக்கா இப்போ 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்ற மாதிரி தான் குரூப் 4 எக்ஸாமுக்கு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு தரத்திலாச்சும் கேள்விகளை வையுங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான். ஓகேவா? இப்போ தமிழ் அவுட் சோர்ஸ் புக்கு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கடந்த குரூப் 4 குரூப் 2 தேர்வில் எடுத்த கொஷின்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 13 புக்கு இருக்குது. பழமொழி 400 எடுக்கும்போது முதல் பக்கத்துலையும் கடைசி பக்கத்துலையும் ஒவ்வொரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ டாப் டு பாட்டம் 400 பழமொழியை படித்தாதான் நாம் அதுலேருந்து என்ன பண்ண முடியும், ஒரு 2 கொஷின் 3 கொஷின். இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த கேஜி படம் சொன்னேன்ல 10 ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பன்னு கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு புத்தகத்தை உட்காந்து நான் முழுசாக படித்தாதான் எனக்கு வந்து ஒரு 4 கொஷின் கிடைக்கும். அதுவும் கேரண்டி கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது அதுக்கு முன்னே படித்தது எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்றத யோசிக்க தான் மாணவர்கள் ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ படித்ததெல்லாம் மறந்து போகுது, இப்போ என்ன படிக்கிறதுனே தெரியல, என்ன படிக்கிறதுனே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத சூழ்நிலை இருக்கும்போது அது எப்படி படிப்பாங்க, அதை எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த குழப்ப நிலையே மாணவர்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ புதிய அரசு இப்போ தான் பதவி ஏற்றிருப்பாங்க, நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நேரம்ன்றது எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் மாணவர்களாகிய எங்களுக்கு அந்த நேரமானது இல்லை. ஓகேவா? இன்னும் வந்து 6 மாதத்தில் அங்கே தேர்வு வந்து எதிர்கொள்ள போகிறோம். சரியா? அதற்கு வந்து இந்த 2 கோரிக்கையை முன் வச்சு தான் நாங்கள் இல்லாமல் நிறைய மாணவர் அமைப்பாக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிஸ், ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக இந்த ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கலான்றதுக்காக தான் எடுத்திருக்கும். ஸோ இதை வந்து தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறோம், 2 கோரிக்கை தான். நம்ம முதல்வருடைய ஸ்டைலில் சொன்னோம் அப்படின்னா 2 கோரிக்கை தான். ஒன்று, அதை நம்ம கேர்ள்ஸ் நண்பிகள் சொல்லுவாங்க, வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. 2வது கோரிக்கை நண்பாஸ் 10ஆம் வகுப்பு தரத்தில். ஓகேவா? அதாவது குரூப் 2வா நீங்கள் டிகிரி லெவலில் கேட்குறது ஓகே. ஆனால் ஒரு குரூப் 4 அப்படின்னும் போது ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தில் இல்லை எங்கிருந்து கேள்வி ஒரு ஐடியாவாச்சு இதில் தான் கேட்க போகிறோம், இப்படி படிங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த நம்பிக்கையோடு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். படிக்க நாங்கள் தயார், படிப்பதற்குண்டான வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா அமைத்து கொடுக்குறது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. சரிங்களா? ஸோ இந்த 2 கோரிக்கையோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் படிப்பில் இறங்க போகிறோம், படிக்க போகிறோம். சரியா? இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் படிக்க போகிறோம். இந்த கோரிக்கை ஏற்று அது நடந்தால் ஒரு நிம்மதி பெருமூச்சோட ஒரு நம்பிக்கையோடு படிப்போம். இல்லைன்னா ஒரு குழப்ப மனநிலையோடு தான் படிப்பை வந்து தொடர போகிறோம். எங்களுடைய படிப்பு பயணம் வந்து தொடர போகிறது, அதாவது முடிவடைய போகிறது கிடையாது, அது தேர்வு வரைக்கும் தொடர தான் போகுது. வெற்றி வரைக்குமே நாங்கள் வந்து எங்கள் முயற்சியை மேற்கொள்ள தான் போகிறோம். அந்த முயற்சிக்கு
தமிழக அரசும் தேர்வாணையும் ஒரு பக்கபலமாக இருந்தால் ஒரு அந்த நன்றிக்கண்ணோடு நாங்கள் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ நிறைய செய்கிறோம். ஸோ மாணவர்கள் நீங்களும் உங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறதா தான் இந்த வீடியோ பதிவை நம்ம வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் முன்னாலேயே அவர்களில் ஒருவராக தான் இந்த வீடியோவை நாங்கள் வந்து பார்த்தோன்னா பதிவு செய்கிறோம். சரிங்களா? நன்றி.